ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இங்கே பாருங்கங்க, இந்த கடைக்கு வந்திருக்கேன் நான். கஸ்தூரிபாய் கடைக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கடை. ரொம்ப பெரிய கடை, பெருசாக பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். தமிழ் புத்தாண்டு ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய யூடியூப் சேனல் தான் நான் பார்த்தேன். இந்த கஸ்தூரிபாயோட யூடியூப் சேனல் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய சொந்தமாக சேனல் வச்சுருக்காங்க அவங்க. அதில் தான் நான் போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த கடைன்னு. நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டேன் இந்த கடை ஓப்பன் ஆகலையே இன்னும் அப்படின்ட்டு. ஏன்னா கட்டிகிட்டு இருந்தாங்க, வேலை நடந்துருச்சுங்க. போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன், சிதம்பரம் போகும்போது வரும்போதெல்லாம். இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால அதிகமாக நான் போகிறது வர்றது கிடையாதுல்ல, எப்பயாவது போவேன். அப்போ வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடை ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நிறைய யூடியூப் சேனல், இது சிதம்பரத்துக்காரங்க நிறைய யூடியூப்காரங்க இருக்காங்க, அவங்களாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓப்பன் ஆயிடுச்சுன்னொடனே ஒரு ஆவல், ஐயோ நம்ம போய் பார்க்கணுமே, அதை போய் எடுக்கணுமே ட்ரெஸ் அதில். ஏன்னா பழைய கடை, இவங்களோட பழைய கடை இருக்குது அங்கே மெயின் ரோட்டில் உள்ள சிட்டி உள்ள. இப்போ வந்து இவங்க இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பைபாஸில். கஞ்சி தொட்டிக்கும் வண்டிகேட்டுக்கும் இடையில ஒரு ரோடு போகும், பைபாஸ்க்கு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு. பெட்ரோல் பம்ப் இருக்கும், அந்த அந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு இவங்க கடை. பெட்ரோல் பம்புக்கிட்ட பைபாஸில். அப்போ நான் போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது கடை. ட்ரெஸ்லாம் எடுத்தேன், சாரீ எடுத்தேன். என் தங்கை கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப நல்லா பேசுனாங்க. சிரிச்ச முகத்தோடையே எடுத்து நம்ம எது கேட்டாலும் எடுத்து போடுறாங்க, அலுப்புப்படாமல். எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. வாங்க மேடம், இதை பாருங்கள் மேடம், வாங்க மேடம், அதை பாருங்கள் மேடம், ட்ரெஸ் இருக்குது மேடம், சுடிதார் இருக்குது மேடம், ரெடிமேட் ட்ரெஸ் இருக்குது மேடம், மெட்டீரியல்ஸ் இருக்குது மேடம், சாரீஸு எவ்வளோ வெரைட்டிஸ் சாரீஸ்லாம் இருக்குது தெரியுமாங்க, அவ்வளோ இருக்குதுங்க. நமக்கு பார்க்க பார்க்க ஆசை அதிகமாக தான். ஏன்னா பெண்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு சாரீனாலே பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்த்துக்கிட்டு நான் இது எடுக்கிறதா, அதை எடுக்கிறதா, எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரேடியாக இந்த 4 ட்ரெஸ்ஸு நான் எடுத்தேங்க. இந்த 4 ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எடுத்துட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், "என்னங்க ட்ரையல் ரூம் இருக்கா? போட்டு பார்க்கலாம்." "ஓ தாராளமாக போட்டு பாருங்க மேடம்" அப்படின்னு. நான் சாரி உடுத்துட்டு போனேன். ட்ரெஸ் போட்டு போயிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போய்ட்டுருக்கு. சரி சாரியில் எங்கே ட்ரெஸ் பண்ணேன். அப்போ நான் கை வச்சு பார்ப்பேன், எனக்கு அளவு தெரியும். கையை வந்து அந்த ட்ரெஸ் உள்ள விட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குமா, இருக்காதா, டைட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். நான் அப்படி தான் கண்டுபிடிச்சி எடுப்பேன், ட்ரையல் பண்ண முடியாத இடத்துல போய்ட்டு. அப்போ வச்சு பார்த்தா எனக்கு சரியாக இருந்ததுன்னு தோணுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. இதை போட்டு தான் இன்றைக்கி நான் ஒரு வேறு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரெஸ்ஸு எடுத்து முடிச்சுட்டு தங்கையை கூட்டிகிட்டு, "வாடி, உனக்கு எதனா சாரி வேணுமா, நீ எடுத்துக்கொடி" அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தா. நான் 2 சாரி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பாருங்கள், சாரிலாம் அவ்வளோ வெரைட்டி சாரீங்க. என்னென்ன சாரிகள், பட்டு சாரியிலேருந்து பனாரஸ் சாரி வரைக்கும். அப்புறம் வந்து ராஜஸ்தான் சாரியிலேருந்து, பெங்காலி காட்டன் இருந்து, சில்க் மதுரை சுங்குடி காட்டன்லேருந்து, காட்டன் வகைகள் அவ்வளோ நிறைய. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கூட வந்து வாங்கலாம். காசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க இது. சிட்டியில் இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம், கிராமத்தில் இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலேருந்து, சாரியிலேருந்து யார் வேணாலும் உபயோகிக்கலாங்க. துணிங்கிறது யாருக்கு வேணாலும் போடலாம் இல்லையா? இவங்க தான் போடணும், இவங்க போடலாம் கிடையாது. ஆனால் அக்கம் பக்கம் உள்ள கிராம ஜனங்க அவ்வளோ பேர் வருவாங்க அந்த பழைய கஸ்தூரிபாய்க்கு. இதுக்கு நேத்திக்கு நான் போனேன். நேற்று நான் போயிட்டு அவ்வளோ கூட்டம் இருந்தது. நல்லா டீசெண்டாகவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்தது, பெருசாகவும் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே வந்து வெள்ளி கடைலாம் கூட வச்சுருக்காங்க. வெள்ளி இது கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தங்கம் வரும்னு எதிர்பார்க்குறேன். வந்தால் போய் எடுக்கணும். அப்புறம் சாரீஸ்லாம் என் தங்கச்சிக்காக பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் தங்கைக்கும் ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன். அவளுக்கு கொஞ்சம் மருதாணி, மீன்ஸ் அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கினேன் கொஞ்சம். நானும் வாங்கிட்டேன், என் தங்கைக்கும் வாங்கி கொடுத்தேன் கொஞ்சம். அப்புறம் சோப்பு, சீப்பு, கண்ணாடி, லொட்டு, லொஸ்கு, சீர்வரிசை வச்சு கொடுக்குறது, இந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்களா, தட்டு வச்சு கொடுப்பாங்க, அதுக்கு இது எல்லாம், மீன்ஸ் அந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி செட்டு அதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாமே இருக்குதுங்க. எது இல்லை, இது இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்குது. இன்னும் மேலே இருக்குது, நான் மேலே போய் பார்க்கல, கீழேயே பார்த்துட்டு வந்துட்டேன். டைம் இல்லை எனக்கு, அவசரம் பஸ்ஸு பிடிக்கணுமா இருந்துச்சு சென்னைக்கு. தேர் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ பஸ்ஸு பிடிக்கணுமா இருந்துச்சு, லேட் ஆகுதுன்ட்டு அவசரம் போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு. பாருங்கள் சாரிலாம் பாருங்கள், என்ன இருக்குது சாரி. ஏப்பா எனக்கு மனசே வரலைங்க, நேரம் இல்லை எனக்கு. இருந்திருந்தால் நான் எல்லா சாரீஸும் மெதுவாக பார்த்துருப்பேன். இங்கே வந்து ராத்திரி அப்படி இருந்தும் நான் சென்னை வரதுக்கு ராத்திரி ஆச்சு நேற்றுக்கு. அப்படி இருந்தும் வந்து நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் டைம் போயிட்டு ஒரு நாள் தங்கி